அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பகுதியை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பராமாயணம் வாடி வதைப்பம். கம்பராமாயணத்தில் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் கித்திந்தா காலத்தில் வாடி வதைப்படம் நமக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கு. இந்த வாடி வதைப்படத்தில் யாராக இருக்காங்க அப்படின்னா, ராமன், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமணன், அதுக்கடுத்து அனுமன், அதுக்கடுத்து யார் அப்படின்னா சுக்ரீவன், அதுக்கடுத்தது வானர கூட வீரர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இது வாலியினுடைய முழு விவரத்தையும் அவன் செய்த தவறுகள் பற்றியும் ரொம்ப அதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய அறநெறி கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். ராமன் மறைந்திருந்து தாக்கிய நிகழ்வை பார்க்கணும். அதற்கடுத்து ராமன் மறைந்திருந்து தாக்கியதை உணர்ந்த வாலி கர்ஜனையோடு கீழே ஒரு மதம் பிடித்த யானை எப்படி கீழே விழுகிறதோ, சேதத்தில் விழுந்து துயரை அடைகிறதோ, அந்த மாதிரி ஒரு துயரத்தை அடைஞ்சு தன்னை பின்னெடுத்து, அதாவது பின்னாடி இருந்து தாக்கியது ராமன் தான் அப்படிங்கிறது தெரிவித்து ரொம்ப வருத்தப்படுறார். ராமனை இகழ்ந்து வைக்கின்றார். அப்படி இகழ்ந்து வைக்கும் போது முதல்ல ராமன் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்ப்போம். ராமன் என்ன சொல்லி வாடியை பார்த்து சொல்றார் அப்படின்னா, நீ மாணவர்கள் உடல் உயிர்கள் எல்லாத்துக்குமே அறநிலையோடு வாழக்கூடிய பண்பு நலன் அந்த பண்பு நலன் இல்லை. அத்தகைய நல்ல பண்போட வாழ்ந்தது அப்படின்னா நீ மாணவ குலத்துக்கு தெரிவினாலும் நீ தேவர்களாக அடிக்கப்பட்டிருக்க. ஆனால் நீ என்ன பண்றது, இந்த வரமுறையை செயல்பட்டதுனால உன்னோட தம்பியின் மனைவி நீ ஆசைப்பட்டதுனால நீ என்ன, நீ சரியான ஒரு இந்த குலங்கிடத்தை சார்ந்தவன் கிடையாது, ஒரு சரியான ஒரு பிறப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தான். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, உலக உயிரில் மனித அறிவுடைய ஜீவராசிகள் யோசிக்கக்கூடிய திறன் மனித ஜீவராசிகள் உண்டு. ஆனால் யோசிக்கக்கூடிய ஒரு பேராளர்கள் அப்படிங்கிற இல்லை. ஆக அது ஒரு தவறான சூழ்நிலைனாலும் அடிப்படை பண்புகளோடு நீ நடந்திருக்கணும். அத்தகைய பண்போடு நீ விளங்குற. அதனால தான் நம்ம மறைந்திருந்தேன் தாக்குனேன். மறைந்திருந்து தாக்குவது சரிதான் சொல்லி வாதிடலாம். அதற்கு வாடி நிறைய நிகழ்வுகளை சொல்லணும். மிகப்பெரிய ஒரு சூரிய குலத்தில் பிறந்து அப்பேற்பட்ட தசரத ராஜாவுக்கு அப்பாவை தசரத ராஜாவுடைய முதல்வனாக இருந்த அப்பேற்பட்ட முதல்வன் ஒரு நாட்டுக்காக நம்ம உயிரையே கொடுத்தார். யாரு? நம்முடைய ராஜா தசரதன். அவரோட பையனாக இருந்து நீ இத்தகைய இழிவான செயல்பாட்டை செஞ்சிருக்கிய போர் நெறிமுறை என்ன அப்படின்னா, 2 பேர் போர் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா மூன்றாவது பாட்டு போகணும் அப்படின்னா 2 போரை மட்டும் பார்க்கணும். அது இல்லாமல் ஒருத்தருக்கு சாதாரணமாக நீ பண்ணக்கூடாதாங்க, போர் செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட நிகழ்வுகளை நீ பண்ண சுக்ரீவனுக்கு சாதாரணமாக ஏன்னா மறைந்திருந்து அப்பத்தாக்குங்க. இது சரியான நிகழ்வா அப்படிங்கிறத நீயே யோசிச்சுக்க. ஆகவே போர் நெறிமுறைக்கு உட்பட்டது கிடையாது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். மேலும் பல செய்திகளை சொல்ல வந்தாங்க. என்ன அப்படின்னா, நாம பார்த்து வாடி கேட்கலாம், மிகப்பெரிய அரக்கங்களை எல்லாம் நீ அழைச்சிருக்க. அப்பேற்பட்ட அரக்கங்களை எல்லாம் அழைச்சிட்டு வானாறு தலைவரான என்ன அழைச்சிருந்து எதற்காக? அன்றைய காலத்துல நாட்டூர் கருவம் செய்தார், இன்றைய காலத்துல காட்டூர் கருவம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில வழியை என்ன பண்ணியிருக்காங்க விளக்கம் செஞ்சிருக்காங்க. நாட்டூர் கருவம்னா என்ன அப்படின்னா, அடுத்த இளவரசு இந்த ராமன் தான் அப்படின்னு சொல்லி இந்த நாடே எதிர்பார்த்து போது அந்த அரசாட்சியோட தம்பி வரதை கொடுத்துட்டு அங்கே நாட்டூர் கருவத்தை செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே காட்டூர் கருவம் அப்படின்னா, இங்கே வாடியாடி எனக்குரிய நான் காத்திருக்கக்கூடிய ஒரு அரசாட்சியை பிடுங்கி என்னோட தம்பி சுக்ரீவனுக்கு கொடுத்துட்ட. இதை எந்த விதத்தில் நியாயம்? நீதான் என்ன சொல்லணும். ஆகவே மிகப்பெரிய அரக்கர்களை எல்லாம் அடித்தவர்களுக்கு சாதாரண வானக்குளத்துக்கிறத என்ன அடிக்கிறதுக்கு மனசு முடிச்சாது மறைந்து தாக்குவதற்கு எந்த மாதிரி ஒரு நிகழ்வு உண்டாச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா என்ன பண்ணியிருக்காங்க. இந்த வாடி வரைபடத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, விளக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இற்கிதை இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்றாங்க. ராமாயணத்தினுடைய ஒரு பகுதியை தான் இந்த வாடி வதைப்படம். மேலும் அந்த வாடி வதைப்படத்தில் நிறைய சிறப்புக்குரிய காட்சிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதில் அந்த ராமநாமம் வைத்த அன்பை பார்த்த அந்த வாடி மிகவும் சிரமப்பட்டு ராமனை நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாடி எவ்வளவு வலிமையானது என்பதை
நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. அந்த வாடி நம்முடைய மாறுபடுத்து தீங்கிய அன்பை நாம் தான் விட்டான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பிரச்சனை செய்யும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளம் மிகப்பெரிய ஒரு கடல் நீர் போல இருக்கக்கூடிய ஒரு பாங்கு அங்கே என்ன பண்றோம் நம்ம பார்த்துருக்கோம். ஆகவே இவ்வளவு சிறப்பான காட்சிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மேலும் இத்தகைய வாடி வரைபடத்துல இந்த ராமன், அதுக்கடுத்து லட்சுமணன், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வானர குலத்தை சார்ந்தவர்கள், அதுக்கடுத்து யாரு இந்த சுக்ரீவன், அனுமன், இதெல்லாம் இருந்தது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.